வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி கால் லெட்டர் எப்போ வெளியிட போகிறாங்க? இரண்டாவது கால் லெட்டர் மீண்டும் கால் லெட்டர் வெளியிட போகிறாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய கால் லெட்டர், இரண்டாவது கால் லெட்டர் யாருக்கெல்லாம் வர இருக்கிறது குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு புதிய அறிவிப்புகள் அனைத்தும் தினசரி வெளியாகிட்டுருக்குங்க. ஸோ ஆல்ரெடி கடந்த ஏப்ரல் முதலே வெளியானது. ஜூலையில் தேர்வுகள் நடத்தி முடித்தாங்க. ஆகஸ்டில் செப்டம்பரில் ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நேர்காணல் செப்டம்பர் முதல் நேர்காணலையும் முடிக்க போகிறாங்க. ஸோ நேர்காணல்கள் முடிந்து சில மாவட்டங்களுக்கு எம்டியாக இருக்குது. ஆனால் எல்லா நபர்களுமே ரிஜெக்ஷன். பல மாவட்டங்களில் 50 பேர் கூட செலக்ட் ஆகலை. எல்லா தவளையுமே ரிஜெக்ஷன். ஒரு 1000 பேரை தாங்க எடுத்திருக்காங்க. 3277 அப்படின்ற வேக்கன்சிஸ்க்கு வெறும் 1000 நபர்கள் மட்டும்தான் தேர்வாகி உள்ளனர். மீதி இருப்பவர்களை எப்போ வேக்கன்சிஸை ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்றது இன்னும் தெரியலை. இதற்காகவே பார்த்திங்கன்னா செகண்ட் கால் லெட்டர் வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. செகண்ட் கால் லெட்டர் டிஎன்எஸ்டிசி 2025 செகண்ட் கால் லெட்டர் டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக செகண்ட் கால் லெட்ரு வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு. ஸோ மாவட்ட வாரியாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் செஞ்சுருக்காங்க. ரிஜெக்ஷன் செய்யப்பட்டவருடைய பட்டியலும் விரைவில் வெளியிடுவாங்க. அதே போல் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் செலக்ட் ஆகிருக்க பட்டியல் யாருக்கெல்லாம் செலக்ட் ஆகிருக்கு அவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற ஃபைனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் சில தினங்களில் வந்துடும். அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற மண்டலங்களில் நோட்டீஸ் போர்டில் இதை ஒட்டுவாங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ மாவட்ட வாரியாக நிறைய பேர் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்க்காக சொல்லி ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சான்றிதழ் சரிபார்ப்பில் ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. ஹைட்டில் ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. வண்டி ஓட்ட தெரியாமல் ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. ஹை டெஸ்ட்டில் ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. இப்படி இந்த மாதிரி காரணங்களால் மட்டுமே அதிகமான பீப்புள்ஸ் ரிஜெக்ஷனில் இருக்காங்க. செகண்ட் கால் லெட்ரு இதற்காக ரெடியிட போகிறாங்க. அடுத்து ஒரு 9000 பேருக்கு செகண்ட் கால் லெட்ரு உங்களுடைய வீடு தேடி வரும் அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். செகண்ட் கால் லெட்ரு ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த செகண்ட் கால் லெட்டருக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்வது எப்படி? இது தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மு, எக்ஸாம் அட்மிட் கார்டு, மாற்று சான்றிதழ் டிசி, 10th மார்க் ஷீட், ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சான்றிதழ், அனுபவ சான்றிதழ், 18 மாதங்கள் உடற்தகுதி சான்றிதழ், காது கேட்கும் திறன் பரிசோதனை சான்று, சகிப்புத்தன்மை குறித்த சான்றிதழ், கண் பரிசோதனை சான்றிதழ், வேலைவாய்ப்பு பதிப்பு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் ஐடி கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல், ஸ்கில் லெட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது, நேமு வித்து பேட்சு, காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணும். ஓகேங்களா? மேற்கண்ட அனைத்து டாக்குமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே அட்டாச்சு பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி பிறகு இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு இதெல்லாம் நேர்காணல் கொண்டு போகிறப்ப இதை வச்சுக்கணும். ஹைட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹைட்டால் நிறைய பேர் ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னொரு 9000 பேருக்கு செகண்ட் கால் லெட்ரு வீடு தேடி அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் போயிட்டுருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ் சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம் டிஎன்எஸ்டிசி கால் லெட்டர் எப்போ வெளியிட போகிறாங்க? இரண்டாவது கால் லெட்டர் மீண்டும் கால் லெட்டர் வெளியிட போகிறாங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய கால் லெட்டர், இரண்டாவது கால் லெட்டர் யாருக்கெல்லாம் வர இருக்கிறது
குறித்து முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு புதிய அறிவிப்புகள் அனைத்தும் தினசரி வெளியாகிட்டுருக்குங்க. ஸோ ஆல்ரெடி கடந்த ஏப்ரல் முதலே வெளியானது. ஜூலையில் தேர்வுகள் நடத்தி முடித்தாங்க. செப்டம்பரில் ரிசல்ட் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நேர்காணல் செப்டம்பர் முதல் நேர்காணலையும் முடிக்க போகிறாங்க. ஸோ நேர்காணல்கள் முடிந்து சில மாவட்டங்களுக்கு எம்டியாக இருக்குது. ஆனால் எல்லா நபர்களுமே ரிஜெக்ஷன். பல மாவட்டங்களில் 50 பேர் கூட செலக்ட் ஆகலை. எல்லா தவளையுமே ரிஜெக்ஷன். ஒரு 1000 பேரை தாங்க எடுத்திருக்காங்க. 3277 அப்படின்ற வேக்கன்சிஸ்க்கு வெறும் 1000 நபர்கள் மட்டும்தான் தேர்வாகி உள்ளனர். மீதி இருப்பவர்களை எப்போ வேக்கன்சிஸை ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்றது இன்னும் தெரியலை. இதற்காகவே பார்த்திங்கன்னா செகண்ட் கால் லெட்டரு வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் எல்லாமே போயிட்டுருக்கு. செகண்ட் கால் லெட்டர் டிஎன்எஸ்டிசி 2025 செகண்ட் கால் லெட்டர் டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக செகண்ட் கால் லெட்ரு வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு. ஸோ மாவட்ட வாரியாக நிறைய பேரை பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் செஞ்சுருக்காங்க. ரிஜெக்ஷன் செய்யப்பட்டவருடைய பட்டியலும் விரைவில் வெளியிடுவாங்க. அதே போல் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் செலக்ட் ஆகிருக்க பட்டியல் யாருக்கெல்லாம் செலக்ட் ஆகிருக்கு அவங்களுக்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற ஃபைனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் சில தினங்களில் வந்துடும். அந்தந்த மாவட்ட வாரியாக இருக்கிற மண்டலங்களில் நோட்டீஸ் போர்டில் இதை ஒட்டுவாங்க அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ மாவட்ட வாரியாக நிறைய பேர் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்க்கா சொல்லி ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சான்றிதழ் சரிபார்ப்பில் ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. ஹைட்டில் ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. வண்டி ஓட்ட தெரியாமல் ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. ஐ டெஸ்ட்டில் ரிஜெக்ஷன் ஆகியிருக்காங்க. இப்படி இந்த மாதிரி காரணங்களால் மட்டுமே அதிகமான பீப்புள்ஸ் ரிஜெக்ஷனில் இருக்காங்க. செகண்ட் கால் லெட்ரு இதற்காக ரெடியிட போகிறாங்க. அடுத்து ஒரு 9000 பேருக்கு செகண்ட் கால் லெட்ரு உங்களுடைய வீடு தேடி வரும் அப்படின்றத நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். செகண்ட் கால் லெட்ரு ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த செகண்ட் கால் லெட்டருக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்வது எப்படி? இது தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்மு, எக்ஸாம் அட்மிட் கார்டு, மாற்று சான்றிதழ் டிசி, 10th மார்க் ஷீட், ஜாதி சான்றிதழ், ஓட்டுநர் உரிமம், நடத்துனர் உரிமம், முதலுதவி சான்றிதழ், ஐஆர்டி சான்றிதழ், அனுபவ சான்றிதழ், 18 மாதங்கள், உடற்தகுதி சான்றிதழ், காது கேட்கும் திறன் பரிசோதனை சான்று, சகிப்புத்தன்மை குறித்த சான்றிதழ், கண் பரிசோதனை சான்றிதழ், வேலைவாய்ப்பு பதிப்பு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் ஐடி கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ப்ளஸ் ஒரிஜினல், ஸ்கில் லெட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது, நேமு வித்து பேட்சு, காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு வரணும். ஓகேங்களா? மேற்கண்ட அனைத்து டாக்குமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே அட்டாச்சு பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி பிறகு இதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு இதெல்லாம் நேர்காணல் கொண்டு போகிறப்போ இதை வச்சுக்கணும். ஹைட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹைட்டால் நிறைய பேர் ரிஜெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னொரு 9000 பேருக்கு செகண்ட் கால் லெட்ரு வீடு தேடி அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் போயிட்டுருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ் சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.